அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு தாயின் கருவறையில் ஆரம்பமாக உருவாகுவது இதயமாகும். இந்த இதயத்தில் 120 நாட்கள் ஆகின்ற பொழுது ரூஹு ஊதப்படும் என்றால் உயிர் கொடுக்கப்படும் என்று பொருள். அதற்கு பிறகு இந்த ரூஹு உடலின் அனைத்து பகுதிகளிலும் பரவுகின்ற பொழுது அந்த மனிதனுக்கு மரணிப்பது என்பது மிகவும் கடுமையான ஒன்றாகும். அதே நேரத்தில் உள்ளத்தில் மட்டும் அந்த ரூஹு ஒதுங்கி இருப்பதாக இருந்தால் அந்த மனிதனுக்கு மரணிப்பது என்பது மிகவும் இலகுவான ஒன்றாகும். என்றால் இந்த ரூஹு உடலின் மற்ற பகுதிகளுக்கு எப்பொழுது பரப்பப்படும்? ரூஹு என்பது இலாஹியத்தை விரும்பக்கூடிய ஒன்றாகும். என்றால் இறைவனை பற்றியுண்டான சிந்தனையை இயற்கையாகவே விரும்பக்கூடிய ஒரு தன்மை அதற்கு உண்டு. இந்த ரூஹு என்பது அதற்கு மிகவும் பிடித்தமான ஒன்று உறக்கமாகும். என்றால் எனவேதான் ஒரு மனிதன் உறங்கச் செல்கின்ற பொழுது உறங்குகின்ற தருணத்தில் உறங்கி எழுந்தவுடன் இது ஒரு இன்பமயமாகும். அது ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் உறக்கத்தின் ஆரம்பத்தில் அவன் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறானா, அல்லது உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறானா, அல்லது உறக்கம் முடித்து எழுந்ததற்கு பிறகு மகிழ்ச்சியாக இருக்கிறானா என்றால் ஆய்வாளர்கள் இன்னும் சரியான ஒரு முடிவிற்கு வரவில்லை என்பதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் பெரும்பாலும் ஆய்வாளர்கள் சொல்வது உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் மிகவும் மகிழ்ச்சியான நேரமாகும். உறக்கத்தில் அந்த ரூஹு இலாஹியத்தின் நெருக்கத்தை விரும்புகிறது. எனவே அது இலாஹியத்தின்பால் திரும்பிச் செல்கிறது. எனவே தான் ரூஹிற்கு உறக்கம் என்பது மிகவும் பிடிக்கும். ரூஹிற்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. அது என்ன என்றால் அது இலாஹியத்துடன் இணைக்கப்பட்ட ஒன்றாகும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகின்றான், வ நஃபஹ்னா ஃபீஹி மிர் ரூஹினா, நம்முடைய ஆத்மாவிலிருந்து அவர்களுக்கு நாம் ஊதினோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். என்றால் நம்முடைய ரூஹை இறைவனுடைய ரூஹுடன் இணைத்து சொல்லுகின்றான். எனவேதான் இந்த ரூஹிற்கு இலாஹியத்துடன் இணைப்பு உண்டு என்பதனை திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. ஊதுவது என்று அல்லாஹ் சொல்கின்றான், நாம் ஊதினோம். ஊதுவது என்றால் அது கனம் இல்லாத ஒரு வஸ்துவைத்தான் ஊத முடியும். எனவே ரூஹ் என்பது கனம் இல்லாத ஒரு வஸ்துவாகும். ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு பொருளுமாகும் என்பதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். வெறும் காற்று மட்டுமல்ல. காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல அடியார்களின் ரூஹுகளை மலக்குல் மௌத் கைப்பற்றி செல்கின்ற பொழுது பட்டாடையில் பொதிந்து கொண்டு செல்வார்கள் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. பொதிய வேண்டும் என்று சொன்னால், பட்டாடையில் பொதிய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அது ஒரு வஸ்துவாகவும் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு ஹதீஸில் நல்லடியார்களின் ஆத்மாக்கள் அர்ஷுக்கு கீழே பச்சை நிறத்தில் வரக்கூடிய பறவைகளின் வடிவத்தில் அது பறந்து கழிக்கும் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. அப்படி என்றால் அந்த ரூஹ் என்பது தனியாக நிற்காது, மாறாக ஒரு வஸ்துவுடன் இணைந்துதான் இருக்கும் என்பதனையும் நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். தீய அடியார்களின், பாவம் செய்த மக்களின் ரூஹுகளை பிடித்து கொண்டு செல்கின்ற பொழுது, உயிரை கைப்பற்றி கொண்டு செல்கின்ற பொழுது அது ஒரு கருமையான ஆடையில் பொதியப்பட்டு கொண்டு செல்லப்படும் என்றும் ஹதீஸில் வருகிறது. அப்படி என்றால் எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும், அது நல்ல ஆத்மாவாக இருந்தாலும் தீய ஆத்மாவாக இருந்தாலும் ஒரு வஸ்துவில் பொதிந்து தான் கொண்டு செல்கிறார்கள் என்பதனை, பொட்டலமாக கட்டித்தான் கொண்டு செல்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ரூஹ் என்பது நம்முடைய உடலை விட்டும் மறைந்து விட்டால் அது எங்கிருந்து வந்ததோ அதே இடத்திற்கு அது திரும்ப செல்லும். ரூஹு திரும்ப செல்லக்கூடிய இடங்கள் இரண்டாகும். ஒன்று இல்லியீன் என்பதும், இரண்டாவது சிஜ்ஜீன் என்பதும். நல்லடியார்களின் ரூஹுகள் இல்லியீன் என்ற உன்னதமான இடத்திற்கு அது திரும்ப செல்லும். தீய அடியார்களின் ரூஹுகள் சிஜ்ஜீன் என்ற இடத்திற்கு அது திரும்ப செல்லும். ரூஹுகளை பொறுத்து
அவை இல்லியீனுக்கு சென்றாலும் சிஜ்ஜீனுக்கு சென்றாலும் அதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியென்றால் ஏன் இல்லியீனுக்கு நல்லடியார்களின் ரூஹுகளையும் தீய அடியார்களின் ரூஹுகளை சிஜ்ஜீனுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது? காரணம், இந்த ரூஹு எந்த உருவில் எந்த மனிதனின் உடலில் பயணித்ததோ அந்த பயணத்தின் வாகனத்தை பொறுத்து நல்லடியானாக இருந்தால் அந்த அடியானை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி இல்லியீன் என்ற இடத்திற்கு கொண்டு சேர்க்கப்படும். இங்கு தீய அடியானின் உடலில் அந்த ரூஹை பயணித்ததாக இருந்தால் அது சிஜ்ஜீன் என்ற இடத்திற்கு கொண்டு சேர்க்கப்படும். எனவே இல்லியீன் என்ற இடத்திற்கு அந்த ரூஹை கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது இங்கு வாழ்ந்த நல்லடியானின் அமல்களை பொறுத்து அந்த மனிதனை கண்ணியப்படுத்துவதாகும். சிஜ்ஜீன் என்ற இடத்திற்கு கொண்டு செல்வதன் காரணம், இந்த உலகில் வாழ்கின்ற பொழுது இறைவனின் கட்டளை ஏற்காமல் அனைத்து குழப்பங்களையும் விளைவித்த அந்த மனிதனை இன்சல்ட் செய்வதாகும் என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இரண்டும் இலாஹியத்தின் நெருக்கத்தை பெறக்கூடிய இடங்களாகும். அது சிஜ்ஜீனாக இருந்தாலும் இல்லியீனாக இருந்தாலும். எனவே உடலில் இருந்து ரூஹு இறங்கிவிட்டால் அது எங்கிருந்து வந்ததோ அந்த இடத்திற்கு அது திரும்ப செல்லும். இதுதான் உறக்கத்திலும் நடைபெறுகிறது. மனிதர்களில் இலாஹியத்தினுடைய நெருக்கம் அதிகமாக இருப்பது குழந்தைகளுக்காகும். எனவேதான் குழந்தைகள் அதிகமாக உறங்குகிறார்கள். வயது அதிகரிக்க அதிகரிக்க உறக்கம் குறைவதன் காரணமும் அதுவாகும். என்ன? இலாஹியத்தின் நெருக்கத்தை குறைத்து கொள்வதன் மூலமாக அந்த ஆத்மா அந்த ரூஹு உறக்கத்தை விரும்புவதில்லை. ஒரு மனிதனுக்கு சுகர் கூடிவிட்டாலோ ப்ரெஷர் கூடிவிட்டாலோ மருத்துவர்கள் ஆதியம் செய்வது உறக்கத்திற்குண்டான இன்ஜெக்ஷன் தருவதாகும். அப்படி உறங்கிவிட்டால் அனைத்து நோய்களும் குணமடைந்துவிடும். காரணம், அது மீண்டும் அந்த உடலில் இருந்து இறங்கி இலாஹியத்தின் நெருக்கத்தை அது அடைகிறது. எனவே இலாஹியத்தை பார்த்து ஒரு ரூஹை பயணிக்கின்ற பொழுது அந்த மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பான். எனவேதான் குழந்தைகள் நீண்ட நேரம் உறங்குவார்கள். அவர்கள் எப்பொழுது விழிப்பார்கள் என்றால் எப்பொழுது அந்த ரூஹை மீண்டும் அந்த உடலுக்கு திரும்ப வருகிறதோ அந்நேரத்தில் குழந்தை விழிக்கும். குழந்தைகளை தொட்டிலில் இட்டு ஆட்டுகின்ற பொழுது தாய்மார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்லி ஆட்டி உறக்க வேண்டும். காரணம், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இலாஹியத்தின் நாமத்தை கேட்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் அதனை கவனிக்கிறது. அதற்கு பிறகு இயற்கையாகவே அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த வார்த்தையின் மீது நட்பு ஏற்படுகிறது, விருப்பம் ஏற்படுகிறது. அதற்கு பிறகு அந்த குழந்தைகள் வளர்ந்தால் ஒருபோதும் ஒரு காஃபிரின் கரத்தை பிடித்து ஓடிப்போக மாட்டாள் என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆணாக இருந்தால் அந்த ஆண் ஒருபோதும் ஒரு காஃபிரான ஒரு பெண்மணியை வீட்டிற்கு அழைத்து கொண்டு வர மாட்டான் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தவறு எங்கு ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் தாயிலிருந்து ஆரம்பிக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்லி குழந்தைகளை உறக்குகின்ற பொழுது அவர்களுக்கு அந்த ரூஹானியத்திற்கு உணவாக ஈமானியத்து அதிகரிக்கிறது. எனவே ஒரு தாய் அந்த குழந்தை அழுகின்ற பொழுது ஓடி வந்து தொட்டிலை ஆட்டுகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்கின்ற பொழுது மீண்டும் அந்த குழந்தை அமைதி பெறுகிறது. அந்த ரூஹ் மீண்டும் இலாஹியத்தின்பால் திரும்பிச் செல்கிறது. மீண்டும் அந்த குழந்தை உறங்க ஆரம்பிக்கிறது. அப்படி என்றால் இலாஹியத்தின்பால் மீண்டும் அந்த ரூஹை திரும்பிச் செல்கின்ற பொழுது அந்த குழந்தை உறக்கத்தை தொடர்கிறது. ஒரு குழந்தை அழும். அது ஏன் அழுகிறது என்றால் அதற்கு உறக்கம் வருகின்ற பொழுது அழும். காரணம் என்ன? அந்த குழந்தையின் உடலில் இருக்கக்கூடிய ரூஹு இலாஹியத்திற்கு மீண்டும் திரும்பச் செல்ல ஆசைப்படுகிறது. எனவேதான் அந்த குழந்தை அழுகிறது. உறக்குகின்ற பொழுது அந்த குழந்தை அமைதி பெறுகிறது என்றால் அந்த ரூஹ் மீண்டும் இலாஹியத்தின்பால் செல்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அறிமுகமில்லாத ஒரு இடத்திற்கு ஒரு குழந்தை வந்தால் அந்த குழந்தை அழ ஆரம்பிக்கும். அந்த குழந்தையின் தாயை பார்த்தால் அது சிரிக்க ஆரம்பிக்கும். காரணம், பழக்கமான ஒருவள் தாய். அந்த குழந்தையின் தகப்பனாரை பார்த்தால் தந்தையை பார்த்தால் உடன் சிரிக்க ஆரம்பிக்கும். காரணம், அந்த குழந்தைக்கு பழக்கம் உடைய நபர் அந்த குழந்தையின் அப்பா அல்லது அத்தா.
அல்லவா? அதுபோன்றுதான் அந்த குழந்தையின் உடலில் இருக்கக்கூடிய ரூஹ் இறைவன் புறத்திலிருந்து வந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் ஆகியிருக்கிறது. எனவே தான் அந்த குழந்தை மீண்டும் இறைவனத்தில் செல்வதற்காக வேண்டி குழந்தையில் உடலில் இருக்கக்கூடிய ஆத்மா அது அழுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஒரு குழந்தை அழுகிறது, அந்த குழந்தையின் தகப்பனார் எடுத்த பொழுது மீண்டும் அழுகிறது என்றால் அந்த குழந்தையை அந்த தாய்க்கு கொடுத்தால் ஒரு விதம் அழுகை நிற்கக்கூடும். சில நேரங்களில் மீண்டும் அழ ஆரம்பிக்கும். அப்படி என்றால் என்ன பொருள்? அந்த தாயிடத்தில் வந்தும் கூட அழுகை நிற்கவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தையின் உடலில் இருக்கக்கூடிய ரூஹ் இருக்கிறதை அது இலாஹியத்தின்பால் திரும்ப செல்ல ஆசைப்படுகிறது. எனவேதான் அந்த குழந்தை அழுகிறது. அப்படி என்றால் அந்த குழந்தைக்கு அறிமுகமான தாய் இருந்தும் தகப்பன் இருந்தும் அதனை விட அந்த ரூஹ் இறைவன் நெருக்கத்தை தான் விரும்புகிறது. எனவே அந்த குழந்தை உறங்கச் செல்கின்ற பொழுது அந்த ரூஹ் இலாஹியத்தின்பால் செல்கின்ற பொழுது அந்த குழந்தை அமைதி பெறுகிறது, மகிழ்ச்சி பெறுகிறது. அப்படியென்றால் அந்த குழந்தைக்கு தகப்பனாரை விட தாயை விட மிகவும் நெருக்கமான பழக்கம் உடையது இறைவனாகும், இலாஹியத்தாகும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அந்த குழந்தை உறங்கச் செல்கிறது, ரூஹ் இலாஹியத்தின்பால் செல்கிறது, எனவே அமைதி பெறுகிறது. ஹஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன யஹ்யா உலூமுத்தீன் என்ற அற்புதமான அந்த நூல்களில் வரக்கூடிய எத்தனையோ ஹதீஸுகள், அதனை இப்னு தைமியா என்று சொல்லக்கூடிய அவர் யஹ்யா உலூமுத்தீன் என்ற ஒரு கிதாபில் வரக்கூடிய அனைத்து ஹதீஸுகளும் லஐஃபானதாகும், பலஹீனமானதாகும் என்று சொன்ன இப்னு தைமியா அவர்கள் சொல்கிறார்கள், இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன ஹதீஸுகளில் ஒரு ஹதீஸ் அது என்னை அதிகமாக கவர்ந்திருக்கிறது என்றார்கள். அந்த என்ன ஹதீஸ்? இதா தக்கர் அல்லாஹ ஹலஸ்வ, ஒரு மனிதன் இறைவனை நினைத்து கொண்டால் அவன் தப்பித்து கொண்டான் என்ற ஹதீஸ். என்றால் என்ன பொருள்? ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் என்று மனதார சொல்வதற்கும் நினைவு வந்தால் அவன் தப்பித்து கொண்டான், அவன் வெற்றி அடைந்து விட்டான் என்பதாகும். ஒரு நாளில் 86,400 செகண்ட்ஸுகள் உண்டு. 86,400 செகண்ட்ஸ் இன் எ டே. இந்த நேரங்களில் ஒரு தடவை ஒரு செகண்ட் அல்லாஹ் என்ற நினைவு வந்தால் அவன் வெற்றி அடைந்து விட்டான் என்பது பொருளாகும். அப்படியென்றால் ஒரு மனிதன் நேரான பாதையில் அவன் வாழ்வதற்கு அந்த ஒரு செகண்ட் போதும். ஆனால் என்ன பிரச்சனை என்றால் அந்த ஒரு செகண்டு எப்போது விலை மதிப்புடையதாக அவனுக்கு தெரியும் என்றால் ரூஹை கைப்பற்றுகின்ற அந்த செகண்டில் தான் அவனுக்கு விளங்கும் அல்லாஹ் என்ற அந்த வாசகத்தின் விலை என்ன, அந்த நேரத்தின் மதிப்பு என்ன. இந்த உலகத்தில் நம்முடைய ஒவ்வொரு மணி நேரங்களும், ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு வாரங்களும், ஒவ்வொரு மாதங்களும் எவ்வாறு நாம் கழித்தோம், அதில் ஒரு தடவை கூட அல்லாஹ் என்று ஆசையாக மனதார சொல்ல முடியவில்லையே என்ற கைசேதம் அந்த நேரத்தில் தான் அவன் உணர்வான். இதுதான் இந்த ஹதீஸின் பொருள். வல் தஃபத்திஸ் சாக்கு பிஸ்ஸாக், ரூஹ் பிரியும் தருவாயில் 2 கால்களும் ஒன்றோடு ஒன்று பெரட்டிக்கொண்டு அவன் உயிர் பிரியச் செல்கிறது என்ற உணர்வு அவனுக்கு வருகின்ற பொழுது அவன் சொல்வான், ரப்பி லௌல அஹ்ர்தனி இல அஜ்லின் கரீப், யா அல்லாஹ், எனக்கு இன்னும் ஒரு செகண்டாவது நேரம் தந்திருக்க கூடாதா? ஒரே ஒரு செகண்ட், ஜஸ்ட் கிவ் மீ a second, a few seconds to say அல்லாஹ். எனக்கு அல்லாஹ் என்று சொல்வதற்காக வேண்டியாவது சில நிமிடங்கள் எனக்கு தந்திருக்க கூடாதா என்று அவன் ஆசைப்படுவான் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. அப்படி எனக்கு சில நேரங்கள் தந்தால் ஃபஅஸத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன், நான் பூமியில் வாழ்கின்ற பொழுது
கருமையாக வாழ்ந்து விட்டேன், எனவே எனக்கு ஒரு வாய்ப்பு தரவும் என்றால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் சதகா செய்துவிட்டு சுவாலிஹான மக்களாக மாறி நான் உம்மிடத்தில் திரும்ப வருவேன் என்று அந்த மனிதன் பேசும். என்றால் ஒரு மனிதனுக்கு சுவாலிஹான மனிதனாக ஆகுவதற்கு ஒரு செகண்ட் மட்டுமே போதும் என்ற அந்த விளக்கம், அந்த உள் விளக்கம், அந்த ஞானம் அது கிடைப்பதற்கு ரூஹு தொண்டை குழி வரைக்கும் எட்ட வேண்டும். அப்படி தொண்டை குழியை அடைகின்ற பொழுதுதான் அவன் உணர்வான் ஒரு செகண்டின் விலை என்ன என்பதனையும், சுவாலிஹாக வாழ்ந்தால் அதன் பலன் என்ன என்பதனையும் அப்போதுதான் உணர்வான். எவ்வாறு தேர்வெழுதக்கூடிய மாணவர்கள் அங்கும் இங்குமாக சுற்றி நடந்து தேர்வின் பொழுது கேள்வித்தாள்களை கிடைக்கின்ற பொழுது அவர்கள் உணர்வார்கள், அது போன்றுதான். ஆனால் அதில் கூட மீண்டும் மறுவாய்ப்பு அளிக்கப்படும். ஆனால் இங்கு மறுவாய்ப்பில்லை என்பதுதான் மிகப்பெரிய கைசேதம். அப்படி என்றால் தொண்டை குழியிலிருந்து தொண்டை குழி வரைக்கும் ரூஹ் வந்து நிற்பது என்பதன் பொருள், ரூஹ் கைப்பற்றுவதின் ஆரம்பம் இதயத்தில் இருந்தாகும். அப்படி இதயத்திலிருந்து எடுக்குகின்ற தருவாயில்தான் அந்த மனிதன் உணர்வான், ஒரு நிமிடம் அல்லது ஒரு நொடி, ஒரு செகண்ட் எனக்கு கிடைத்தால் நான் அல்லாஹ் என்று சொல்வேன், நான் சுவாலிஹாய் விடுவேன் என்று அவன் உணர்வான் என்பது பொருளாகும். அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் ரூஹை கைப்பற்றுவதற்காக வேண்டி வருவார்கள். நல்ல அடியார்களிடத்தில் வருகின்ற பொழுது அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலில் வருவார்கள். அவர்களுடைய கூட்டாளிகள், உதவியாளர்கள் அவர்களுக்கு பிறகில் வருவார்கள். பிறகு அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலாம் சொல்வார்கள், தமாசை சொல்வார்கள், பேசுவார்கள், மனதிற்கு மகிழ்ச்சியான வாசகங்களை சொல்வார்கள். அந்நேரத்தில் அவர்களும் சிரிப்பார்கள், இந்த மரணிக்க கிடக்கக்கூடிய நபரும் சிரிப்பார்கள். சுபஹான் அல்லாஹ், எவ்வளவு மிகப்பெரிய பாக்கியம்! யா அல்லாஹ், அத்தகைய வாய்ப்பை எங்களுக்கு தந்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அப்படி அந்த மலக்குல் மௌத் அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தலையின் அந்த பகுதிக்கு வந்து அமர்ந்து சுவனத்தை பற்றியுண்டான பல விஷயங்களை அந்த மனிதனுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அந்நேரத்தில் அந்த மலக்கின் உதவியாளர்கள் காலின் பகுதியிலிருந்து ரூஹ் பிடிக்க ஆரம்பிப்பார்கள். அந்நேரத்தில் அந்த முஃமினான மனிதன் அவனுக்கு தெரியவே செய்யாது. அந்த முஃமினான மனிதர் உணரக்கூட மாட்டார்கள். அதாவது நம்முடைய ரூஹ் உடலிலிருந்து செல்ல ஆரம்பித்தது என்பதனை கூட அவர்கள் அறிய மாட்டார்கள். அந்த நேரத்தில் அந்த ரூஹ் கல்பை, அதாவது இதயத்தை அடைகின்ற பொழுது அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுமதி கேட்பார்கள். என்ன மௌத்தாவலாமா, மரணிக்க தயார் தானே என்று கேட்பார்கள். அந்த நேரத்தில் அந்த மனிதன் ஆம் என்று சொல்வான். சுபஹான் அல்லாஹ். என்றால் இதயம் வழியாக அதனை ரூஹை வெளிக்கொண்டு வருவார்கள். அது எப்படி என்று சொன்னால், பிறந்த குழந்தையின் தலையை பாருங்கள், தலையின் உச்சியில் சின்ன ஒரு ஓட்டை இருக்கும், அங்கே அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கும். ஏன்னா அந்த வழியாகத்தான் அல்லாஹ் ரூஹை உள்ளத்திற்கு அனுப்பினான். அதே தலை வழியாகத்தான் ரூஹை மலக்குல் மௌத் அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியெடுப்பார்கள். எனவே அப்படி ரூஹை கைப்பற்றுகின்ற அந்த நேரத்திலும் மனிதன் மூளை இருக்கிறதே, அது துடித்து கொண்டிருக்கும். ரூஹ் ஆரம்பத்தில் வைக்கப்பட்ட நேரத்திலும் அதுபோன்று துடித்தது. எனவே அந்த நேரத்தை தான் ரூஹ் தொண்டை குழியை எட்டிவிட்டது என்று சொல்வோம். அந்த நேரத்தில் அனைவர்களும் தெளிவை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் அந்த தெளிவு பலன் அளிக்குமா என்றால் அளிக்காது. சுபஹான் அல்லாஹ், இறைவன் தான் காப்பாற்ற வேண்டும். என்ன தெளிவு கிடைக்கும்? நான் மரணிக்கப் போகிறேன். அந்த நேரத்தில் அவன் நினைத்துக் கொள்வான், எனக்கு இன்னும் ஒரு செகண்ட் கூட கிடைத்தால் நான் சாலிஹான மனிதனாக மாறுவேன் என்று. அப்படி ஒரு செகண்ட் நேரம் அந்த மனிதன் கேட்பான், ஆனால் கொடுக்கப்பட மாட்டாது. எனவே அந்த ஒரொற்ற செகண்ட், மன் தக்கர் அல்லாஹ ஹலச, ஒருவன் அல்லாஹ் என்ற திக்ர் அவன் உள்ளத்தில் வந்துவிட்டால் அவன் தப்பித்து கொள்வான், அவன் பாதுகாக்கப்பட்டான், அவன் வெற்றி அடைந்து விட்டான் என்றால் இதுதான் பொருள். அவனுடைய வாழ்க்கையில் அவன் சரியான வாழ்க்கையை வாழ வேண்டும். இன்று முதல் நான் ஒரு புது மனிதன் என்ற எண்ணம் அவனுக்கு வந்து விடுவதுதான் தேவை. அப்படி வந்துவிட்டால் அது மிகப்பெரிய வெற்றியாகும். எனவே மனிதனின் சிந்தனைகளில் மிகப்பெரிய சிந்தனை, மிகவும் உயர்தரமான சிந்தனை அல்லாஹ் என்ற சிந்தனையாகும்.
எனவே ஒரு மனிதனின் ரூஹின் இயற்கையான குணம் இறைவனை பற்றி சிந்திப்பதாகும். எனவே ரூஹ் என்பது அல்லாஹுக்கு விருப்பமில்லாத எதையும் அது விரும்பாது. ஆனால் ரூஹுக்கு விருப்பமில்லாத பல விஷயங்களையும் நாம் ஆசைப்படுவோம். அப்படி நாம் செய்ய ஆசைப்படுகின்ற பொழுது ரூஹ் நம்முடன் ஒத்துழைக்காது. அப்படி ஒத்துழைக்காத நேரம் வருகின்ற பொழுதுதான் ஷைத்தான் அந்த இடத்தில் வந்து நமக்கு உதவி செய்யும். எதற்கு? தீய செயல்பாடுகள் செய்வதற்காக. அப்படி அந்த ரூஹ் தவறு செய்வதற்கு நமக்கு ஒத்துழைக்காத நேரம் வருகின்ற பொழுது அங்கு ஷைத்தான் வந்து நமக்கு உதவி செய்வான். அந்த செயல்பாடுக்குத்தான் ரூஹானி என்று சொல்லப்படும். அப்படி என்றால் ரூஹானி என்றால் இந்த உள்ளத்தில் வைத்திருக்கக்கூடிய, அந்த ஹார்ட்டில் வைத்திருக்கக்கூடிய ரூஹ் இருக்கிறதே, அது உடலின் பல பகுதிகளுக்கும் பயணம் செய்வதாகும். அப்படி என்றால் ஒன்றோடொன்று இணைந்து செல்வதாகும். அதற்கு ரூஹானியத் என்று சொல்லப்படும். அவ்வாறு அந்த ரூஹை உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் அனுப்பப்பட்டு விட்டால் அந்த ரூஹை உடலிலிருந்து வெளியேற்றுவது மிகவும் கஷ்டமான ஒன்றாகும். அத்தகைய மனிதர்களின் உயிரை கைப்பற்ற வரும் தருணத்தில் மலக்குல் மௌத் அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உதவியாளர்கள் முன்னே வருவார்கள். மலக்குல் மௌத் அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறகே வருவார்கள். மிகவும் கோபமாக பேசுவார்கள். அந்த மலக்குமார்கள் கருமையான, மிகவும் துர்வாடை வீசக்கூடிய ஆடையை அந்த ரூஹை பொதிவதற்காக வேண்டி கொண்டு வருவார்கள். அந்நேரத்தில் கோபமாக பேசுவார்கள், கடிந்து பேசுவார்கள். அந்த மலக்குமார்களின் உருவத்தை பார்த்தாலே அந்த மனிதன் கதற ஆரம்பிக்கிறான். அந்த மனிதனின் முகத்தில் அதனுடைய கடுமை வெளிப்படும், பதட்டம் வெளிப்படும். அந்த மலக்குமார்களின் கண்கள் மஞ்சள் நிறம் உடையதாக இருக்கும், கோபமாக பேசுவார்கள். அந்த மலக்குமார்கள் வருகின்ற அந்த நேரத்திலேயே பயங்கரமான கெட்ட வாடை வீசும். மலக்குல் மௌத் அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து விட்டு நிற்பார்கள். மற்ற மலக்குமார்கள் தான் அந்த மனிதன் உடலிலிருந்து மிகவும் கடுமையாக பலத்துடன் அந்த ரூஹை அவர்கள் எடுப்பார்கள். அப்படி அந்த கால் புறத்திலிருந்து, கைப்புறத்திலிருந்து, அனைத்து உடலின் பகுதிகளிலிருந்தும் உடலில் முழுக்க பரவி அந்த ரூஹானியத்தை இதயத்தின்பால் கொண்டு வந்து வைக்கின்ற தருவாயில் அந்த மனிதனுக்கு நரகம் காண்பித்து கொடுக்கப்படும். அவ்வாறு நரகத்தை காண்பித்து பயமுறுத்தாட்டி அந்த ரூஹை அந்த மலக்குமார்கள் கைப்பற்றுவார்கள். அந்நேரத்தில் அந்த மனிதனின் பார்வை அந்த ரூஹை பின்பற்றும். என்றால் அந்த மனிதனின் கண்ணு மிகவும் திறந்த வழியில் அதனை பார்த்து கொண்டே இருக்கும். எனவே அந்த மனிதன் மிகப்பெரிய நடுக்கத்திலும் கலக்கத்திலும் இருப்பான். எனவே ஒரு மனிதனின் ரூஹ் இலகுவாக அவன் உடலில் இருந்து வெளியேற வேண்டும் என்று சொன்னால் அந்த ரூஹாகவே அவனுடைய இதயத்திலேயே இருக்க வேண்டும். எப்பொழுது அந்த இதயத்தை விட்டும் இறங்கி உடலின் மற்ற பகுதிகளுக்கும் பறந்து விட்டது என்று சொன்னால், மற்ற பகுதிகளுக்கும் அது கலந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு ரூஹானியத்து என்று பெயராகும். அந்த ரூஹானியத்தை கைப்பற்றும் நிலைதான் இது. இது மிகவும் பெயின்ஃபுல்லான, மிகவும் வேதனைக்குரிய ஒரு நிகழ்வாகும். எனவே அதனுடைய ரூஹானியத் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டால், அனைத்து பகுதிகளுக்கும் பறந்து விட்டால் மரணப்படுவதற்கென்று ஒரு சுகம் இருக்காது. எனவே ரூஹின் விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவனுக்கு மரணிப்பதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும், சுகமாக இருக்கும். ரூஹினுடைய இயற்கை தன்மை அது இலாஹியத்தை விரும்பும். எனவேதான் அல்லாஹ் திருவசனத்தில் சொல்கின்றான், அலா பி திக்ரில்லாஹி தத்மா இன்னல் குலூப். நீங்கள் பி திக்ரில்லா, இறைவனை நினைவு கூறுவதன் மூலமாக உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. இந்த ரூஹிற்கு மிகவும் விருப்பமான ஒன்று திக்ரு செய்வது, இறைவனை பற்றி திக்ரு செய்வது, திருக்குர்ஆனை ஓதுவது, ஹதீஸை பார்ப்பது. சிலர்கள் பார்த்திருப்பீர்கள், அவர்கள் தனிமையிலேயே இருப்பார்கள், எப்பொழுதும் குர்ஆன் ஓதிட்டே இருப்பாங்க, எப்பொழுதும் ஹதீஸ் பார்த்துட்டே இருப்பாங்க, என்ன திக்ரு செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கூட்டத்துக்கு வர விரும்ப மாட்டாங்க, அது மக்கள் அதிகமாக கூடுற இடத்துக்கு வரமாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க.
அவர்களுடைய ரூஹு அந்த இதயத்திலே இருக்கிறது. அவர்களுடைய ரூஹானியத் என்ற தரத்திற்கு செல்லவில்லை. தாழ்ந்த தரத்திற்கு செல்லாததன் காரணமாகத்தான் அவர்கள் தனிமையை விரும்புகிறார்கள் என்பதனை நாம் இந்நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், அவர்களின் ரூஹு தனிமையை விரும்புகிறது, இலாஹியத்தை விரும்புகிறது, இபாதத்தை விரும்புகிறது என்பதனை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருவசனம் நமக்கு மீண்டும் நினைவூட்டுகிறது, ஒரு மனிதனுக்கு நினைவில் வருவதில் மிகச்சிறந்த நினைவு அல்லாஹ், அல்லாஹ் என்று நினைவு வருவதாகும். அல்லாஹ் என்று ஒரு மனிதனுக்கு நினைவு வந்தால் அவனுடைய உள்ளம் அமைதி பெறும், ஆத்மா சாந்தி அடையும் என்று சொல்கிறோம் அல்லவா? இதுதான் பொருள். ஆத்மா சாந்தி அடையும்ன்ற என்ன பொருள்? ஆத்மா எங்கே இருக்குது? கல்பில் இருக்குது. எனவே அது அமைதி பெறும். அதுதான் குலூபு, உள்ளம் அமைதி பெறும். அப்போது உள்ளத்திற்கு அமைதி தேவை. அந்த உள்ளத்திற்கு நமக்கு எப்படி உடலிற்கு உணவு தேவைப்படுகிறதோ, உடலிற்கு உறக்கம் தேவைப்படுகிறதோ, அது போன்றுதான் உள்ளத்திற்கு அமைதி தேவைப்படுகிறது. அந்த அமைதி எங்கு கிடைக்கும்? அல்லாஹ் என்று திக்ர் செய்வதன் மூலமாக, அல்லாஹ் அவனுடைய ஆற்றலை நினைப்பதன் மூலமாக, அல்லாஹ் அவனுடைய திறமைகளை, அவனுடைய குதிரத்துகளை சிந்தனை செய்வதன் மூலமாக அமைதி கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும். எனவேதான் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இதா தக்கரல்லாஹ ஹலஸ்வ, ஒரு மனிதன் அல்லாஹ் என்ற ஞாபகம் அவனுக்கு வந்துவிட்டால் அவன் தப்பித்து கொண்டான், அவன் வெற்றி அடைந்து விட்டான். எனவே அல்லாஹ் என்ற நாலேஜ் மட்டும் இருந்தால் பத்தாது, அதில் தெளிவு பெறவும் வேண்டும். நிறைய பேர் நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் செய்கிறது பூரா ஷராரத்தாக இருக்கும், ஷைத்தானியத்தாக இருக்கும், அதில் பிரயோஜனம் இல்லை. இல்மு இருந்தால் பத்தாது, அந்த இல்மில் என்ன வேணும்? இஹ்லாஸ் வேணும். அந்த இஹ்லாஸ் இருந்தால் தான் பிரயோஜனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் என்ற அறிவு மட்டும் கிடைத்தால் அவன் வெற்றி அடைய மாட்டான். மாறாக அல்லாஹ் என்ற உணர்வு அந்த உள்ளத்தில் இறங்கி இருக்க வேண்டும், என்றால்தான் அவன் வெற்றி அடைவான். ஃபிர்அவுனுக்கு அல்லாஹ் என்ற அறிவு இருந்தது. எனவேதான் அவன் கடலில் மூழ்கச் செல்ல பொழுது, மூழ்குவதற்கு சென்ற நேரத்தில் அவன் அல்லாஹ் என்று அழைத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனடியாக கடலின் ஆழ் பகுதியிலிருந்து மண்ணை எடுத்து, மணலை எடுத்து வாயில் போட்டு விட்டார்கள். சொன்னார்கள், உன்னுடைய ஈமான் தேவையில்லை என்று. அப்படி என்றால் ஃபிரௌனுக்கு அல்லாஹ் என்ற அறிவிருந்தது, ஆனால் அதன்படி அவன் செயல்படவில்லை. திக்ருகளில் மிகப்பெரிய திக்ரு அல்ஹம்துலில்லாஹ் என்பதாகும். கௌசுல் ஆலம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு ஹம்து செய்யக்கூடிய குணம் கிடைத்தால் அது மிகப்பெரிய பாக்கியமாகும் என்பதாக. காரணம், இமாம் அவர்கள் ஒரு வீட்டிற்கு விருந்துண்ண சென்றார்கள். அப்படி உணவு அருந்திய நேரத்தில் அந்த வீட்டார்கள் கொஞ்சம் துஆ செய்யுங்களே என்றார்கள். அப்பொழுது இமாம் அவர்கள் சொன்னார்கள், நான் செய்த துஆவிற்குண்டான நன்மையை வானவர்களால் இன்னும் எழுதி முடியவில்லை என்றார்கள். அப்படி என்றால் வீட்டார்கள் கேட்டார்கள், நாங்கள் ஒன்றும் நீங்கள் துஆ செய்வதை கேட்கவில்லையே என்று. இமாம் அவர்கள் சொன்னார்கள், நான் உணவு உண்ண ஆரம்பித்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னேன் அல்லவா, அதற்குண்டான நன்மைகளை இப்போதும் எழுதி கொண்டே இருக்கிறார்கள், அந்த நன்மையை இன்னும் எழுதி முடியவில்லையே என்றார்கள். குழந்தைகள் ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களின் உள்ளத்தில் எப்போதும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு குழந்தை தாய்ப்பால் அருந்துகின்ற பொழுதும் அது அல்ஹம்துலில்லாஹ் என்று திக்ர் செய்து கொண்டே இருக்கும் என்பதாக இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் பெரியவர்களின் இயற்கை குணம் என்னவென்றால், உணவருந்த பொழுது, உணவருந்தும் நேரத்தில் அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அந்த பேச்சில் இறைவனுடைய திக்ரினுடைய ஒரு வாசகம் கூட இருக்காது. மாறாக உலக நடைமுறைகளை பற்றியும், சினிமா துறை, அரசியல் துறை, வியாபாரத்துறை, இன்றைய மொபைல், இது போன்ற விஷயங்களை பற்றி மட்டும்தான் அவர்கள் பேச்சுக்கள் இருக்கும். ஒரு தடவை கூட அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்ற வாசகம் அதில் இருக்காது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கென்ன காரணம் என்று சொன்னால், ரூஹானியத்துடன் இணைந்து விட்டது என்பதாகும் காரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நன்மை தின்மை எழுதப்படக்கூடிய அந்த மீசானில், அந்த தராசில்
அல்ஹம்துலில்லா என்று சொன்ன திக்ரை விட அதிகமான கனம் இருக்கக்கூடிய வேறு திக்ர் இல்லை. என்ன பொருள்? அல்ஹம்துலில்லா என்று சொல்கின்ற பொழுது ஆல் கிரெடிட் கோஸ் டு அல்லாஹ். இந்த உலகத்தில் எனக்கு கிடைத்த அனைத்தும், அந்த அனைத்து உதவிகளின், அனைத்து உபகாரங்களின் மையம் அல்லாஹு ஆகும் என்பதாகும். எனவே அல்ஹம்துலில்லா என்ற அந்த திக்ரினுடைய சுவை அறிந்த ஒரு அடியானுக்கு உணவு கூட தேவையில்லை. இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காலையில் ரொட்டி துண்டை கையில் பிடித்து அதனை சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது திடீரென ஒரு பறவை வந்து அவர் கரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு அது பறந்து சென்றது. அவர்கள் அன்று அது ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. இரண்டாவது நாளும் வீட்டிற்கு வெளியே அமர்ந்து அதுபோன்று ரொட்டி சாப்பிடுகின்ற பொழுது இரண்டாவது நாளும் அந்த பறவை வந்து கொத்தி சென்றது. அவர்கள் நினைத்து கொண்டார்கள், நாளையும் இது போன்று இந்த பறவை வருவதாக இருந்தால் அது எங்கு இந்த ரொட்டியை கொண்டு செல்கிறது என்பதனை பார்ப்பதற்காக வேண்டி மூன்றாவது நாள் ஒரு குதிரையை தயாராக நிறுத்தினார்கள். அதே போன்று இந்த பறவை வந்தது. அவர் கரத்திலிருந்து ரொட்டி துண்டை எடுத்து பறக்க ஆரம்பித்தது. இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அந்த பறவை செல்லக்கூடிய வழியை குதிரையில் மிக வேகமாக சென்றார்கள். அப்படி மூன்றாவது நாளும் அதே பறவை ரொட்டி துண்டை கடித்தவாறு அது பறக்க ஆரம்பித்தது. இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் வேகமாக குதிரையில் ஏறி அதனை பின்தொடர ஆரம்பித்தார்கள். அந்நேரத்தில் காட்டில் ஒரு மனிதன் கயிற்றால் கட்டப்பட்டு அவன் அங்கு படுத்து கொண்டிருந்தான். இந்த பறவை என்ன செய்கிறது என்றால், இந்த ரொட்டி துண்டை அந்த கட்டப்பட்ட மனிதனின் வாயில் கொண்டு இட்டு கொடுத்து கொண்டிருந்த அந்த அற்புதமான காட்சியை பார்த்தார்கள் இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அந்த மனிதனின் அருகாமையில் சென்று உமக்கு நடந்த நிகழ்ச்சி என்ன என்று கேட்டார்கள். அவர் சொல்ல ஆரம்பித்தார், நான் ஒரு மிகப்பெரிய வியாபாரி. வியாபாரம் செய்து முடித்து அனைத்து பணத்துடன் நான் இந்த வழியே வருகின்ற பொழுது திருடர்கள் வந்து என்னுடைய பணத்தை அபகரித்து என்னை அவர்கள் கொலை செய்ய முயற்சித்தார்கள். அப்படி கொல்வதற்கு முயல்கின்ற பொழுது நான் யா அல்லாஹ் என்று அனைத்து பொறுப்புகளையும் இறைவனிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். இறைவனுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், எந்த ஒரு விஷயத்திற்கும் முழுமையாக நம்பிக்கை வைத்து இறைவனிடத்தில் தவக்குல் செய்தால் அவன் கோபமடையவோ மாட்டான். ஏன் என்னிடத்தில் நேற்று வரவில்லை, ஏன் தாமதமாகிவிட்டது, இதுவரைக்கும் என்னை நீ ஏறெடுத்து கூற பார்க்கவில்லையே என்று சொல்லவும் மாட்டான். மனிதர்களைப் போல அல்ல இறைவன். ஆனால் ஒரு நேரத்தில் மட்டும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது எப்போது? மாலம் யுகரகர், அதாவது ரூஹ தொண்டை குழியை அடைகின்ற நேரத்திலும் சூரியன் மேற்கிலிருந்து உதிக்குகின்ற நேரத்திலும், அல்லாத மற்ற நேரங்களில் இறைவன் கண்டிப்பாக அடியானின் அழைப்பை கேட்பான். அதுபோன்று நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் அவன் தந்து கொண்டே இருப்பான். அவன் கோபம் அடையவே மாட்டான். எப்பொழுதும் ஏன் எப்பொழுதும் என்னை அழைத்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லவும் மாட்டான். எத்தனை தடவை அழைத்தாலும் அவன் கண்டிப்பாக அதன் கவனித்து கொண்டிருக்கிறான். அவன் பதில் சொல்லி கொண்டே இருப்பான் என்பதனை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஹகாயிகுன் அன தசவுஃப் என்ற ஒரு கிதாபில் இந்த ஒரு நிகழ்வு வருகிறது. அதாவது நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஒருவர் வந்து, சுவனத்தில் எனக்கு உம்முடன் இருக்க வேண்டும், உங்களுடன் இருக்க வேண்டும், அதற்காக துஆ செய்ய வேண்டும் என்று சொன்னபொழுது, நான் ரசூலாக இருக்கிறேன், அத்தகைய உயர்தரமான அந்தஸ்தை உம்மால் அடைய முடியாது என்று சொன்ன பொழுதும் அவர் வற்புறுத்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கரத்தை பிடித்து துஆ செய்ய வைக்கிறார்கள். இறுதியில் நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த அடியாரை என்னுடன் சுவனத்தில் வாழச் செய்ய வேண்டும், அமரச் செய்ய வேண்டும் என்பதாக. மாணவர்கள் சொன்னார்கள், அதற்கு அடுத்த நாள் அந்த மனிதனை ஒரு நரி பிடித்து தின்றுவிட்டு இறந்து விட்டதாக. அந்த நேரத்தில் நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ்,
அந்த மனிதனை இன்னும் கொஞ்ச காலம் வாழச் செய்வதாக இருந்தால் அவன் உமக்கு அதிகமான இபாதத்து செய்து என்னுடன் இருப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும் அல்லவா என்று சொன்ன பொழுது அல்லாஹ் நபினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான், அந்த நரி பிடிக்க வருகின்ற பொழுது அந்த மனிதன் அல்லாஹ் என்று அழைத்தான். அந்த அல்லாஹ் என்று அழைத்தான் அல்லவா, அந்த நேரத்தில் அவனுடைய ஈமான் உம்முடன் சுவனத்தில் இருப்பதற்குண்டான அனைத்து அந்தஸ்தையும் பெற வைத்தது என்பதாக அல்லாஹ் சொல்வதாக அந்த கிதாபில் வருகிறது. அப்படி என்றால் அல்லாஹ் என்ற சிந்தனைகளில் மிக உயர்தரமான சிந்தனை என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அல்லாஹ் என்று மனதார அழைத்ததுண்டா என்று பார்க்க வேண்டும். தாமதமாகிவிட்டது என்று ஒருபோதும் அல்லாஹ் சொல்ல மாட்டான். ஆனால் ரூஹு தொண்டை குழியை அடைவதற்கு முன்னதாக அது வர வேண்டும். காரணம், ரூஹு தொண்டை குழியை அடைகின்ற பொழுது அழைத்தால் அந்த அழைப்பு கேட்காது என்றால் அப்போது மட்டும் அழைத்தால் அந்த அழைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மரணம் என்பது ஒரு முக்கியமான நிகழ்வாகும். அது ஒரு அற்புதமான நிகழ்வும் ஆகும். ஒரு மனிதன் மரணிக்க செல்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்த பல முக்கியமான நிகழ்வுகள் அந்த நேரத்தில் அவனுக்கு நினைவூட்டப்படும். அதுபோன்றுதான் நன்மை தின்மை எழுதப்பட்ட ஏடுகள் கொடுக்கப்படும் அந்த தருவாயிலும் அனைவர்களும் அழுவார்கள். ஒரு மனிதனின் இயல்பான குணம் அவன் உண்மை பேசுவது என்பதாகும். ஒரு குழந்தை, அந்த குழந்தை அவனுடைய தந்தை வீட்டில் இருக்கிறதா என்று கேட்டால் இருந்தால் ஆம் உண்டு என்பார்கள், இல்லை என்றால் ஆம் இல்லை என்பார்கள். ஆனால் அவனுடைய தந்தை வீட்டில் இருந்தும் இல்லை என்று சொல்லக்கூடிய பதிலுக்கு அவனுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி என்றால் எல்லா மனிதனின் இயற்கையான குணங்களும் உண்மை பேசுவதாகும். எனவே மொபைல் அழைப்பு வருகின்ற பொழுது பையனிடத்தில் எடுத்துப்பார், இன்னாளாக இருந்தால் இல்லைன்னு சொல்லுன்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் என்ன செய்யும், அந்த குழந்தை சொல்லும், அப்போ அங்கே இல்லைன்னு சொல்லும். எனவே பொய் சொல்வதற்கு பயிற்சி தேவைப்படுகிறது. அது ஏன் தெரியுமா? ரூஹ் என்பது அது உண்மையை பேசும், அதுதான் அதன் இயற்கை. அந்த ரூஹை ரூஹானியத்தினுடைய தரத்திற்கு நாம் பல பயிற்சிகளின் மூலமாக அழைக்கப்படுகின்ற பொழுதுதான், ரூஹானியத் என்ற தரத்திற்கு செல்கின்ற பொழுதுதான் அந்த மனிதன் பொய் பேசவும் ஆரம்பிக்கிறான். அது பயிற்சியின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒன்று. இதே நிலை மஹ்ஷராவில் வருகின்ற பொழுதும் அதே நிலை திரும்ப வரும். அப்படின்னு சொன்னால் மஹ்ஷரையில் எந்த ஒரு மனிதனுக்கும் பொய் சொல்ல முடியாது. பிறகு ஏன் அல்லாஹ் வாயை சீல் வைத்து மூடுகின்றான்? அல்யோம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் என்று திருக்குர்ஆன் சொல்கின்றான் அல்லாஹ். இன்றைய நாள் அவர்களின் வாய்களை நாம் சீல் வைத்து விட்டோம் என்று சொல்லி கைகள் பேசும் கால்கள் பேசும் என்று ஏன் அல்லாஹ் சொல்கின்றான் என்றால், ஏற்கனவே பூமியில் பொய் மட்டுமே சொல்லி பழக்கப்பட்ட நாவல்லவா, ஒருவேளை பொய் சொல்ல முயற்சிக்கலாம் என்ற ஒரு காரணத்தினால் அல்லாஹ் சீல் வைத்து மூடுகின்றான். வத்துகல்லிமுன ஐதீஹிம், அவர்களின் கைகள் பேசும். வதஷ்ஹது அர்ஜுலுஹும், அவர்களின் கால்கள் சாட்சி சொல்லும், நான் இன்னிடத்திற்கு சென்றேன். ஒரு மனிதன் கால்களை ஒரு இடத்தில் கழற்றி வைத்து விட்டு போக முடியாதல்லவா? ஒரு மனிதன் எங்கெல்லாம் செல்கின்றானோ அவனுடைய காலை வைத்துத்தான் பயணிப்பான். ஒரு மனிதனின் கால் இல்லாத நிலை என்பது கிடையவே கிடையாது. எங்கு சென்றாலும் அவன் 2 கால்கள் உடன்தான் செல்ல வேண்டும். அந்த கால்கள் அவனுடைய உடலை விட்டும் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு நேரம் கூட வருவதில்லை. எனவே தான் கால்கள் சாட்சி சொல்கிறது, கைகள் பேசுகிறது. ஒரு மனிதனின் கைகளை அவிழ்த்து வைத்து விட்டு போக முடியுமா? கை எங்கே வச்சுக்குங்க, இங்கே தவறாக போகிறோம், அப்போ நான் கையும் காலையும் கழட்டி வச்சுட்டு போகலாமா? போக முடியுமா? முடியாது. அதனால்தான் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், தஷ்ஹது அர்ஜுலுஹும், கால்கள் சாட்சி சொல்லும், கைகள் பேசும். அதுவும் பிமா கானு எக்ஸிபூன், என்னெல்லாம் அவன் செய்து கொண்டானோ இந்த வாழ்க்கையில் சம்பாதித்து கொண்டானோ என்று சரியான பொருள். அப்படி என்றால் எதையெல்லாம் ஹராமான வழியில் சம்பாதித்தானோ அதுவும், ஏதெல்லாம் தவறாக செய்தானோ அதுவும் என்று பொருளாகும். எனவே ரூஹ் தொண்டை குழியை அடைவதற்கு முன்னதாக
அல்லாஹ் என்று அழைத்தால் அவன் தப்பித்துக் கொள்வான். ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய தௌஃபீக்குகளில் மிகப்பெரிய தௌஃபீக்கு அவன் மரணிப்பதற்கு முன்னதாக மரணத்தை பற்றியுண்டான சிந்தனையை அவனுடைய உள்ளத்தில் கொடுப்பதாகும். அப்படி கிடைத்தால் அவன் மனதார அவன் தௌபா செய்வான். இதுதான் மிகப்பெரிய தௌஃபீக்காகும். யா அல்லாஹ் அத்தகைய தௌஃபீக்கை எங்களுக்கு தந்தார்கள் பெறுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். எனவே மனதார இறைவனிடத்தில் தௌபா செய்வதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் உஹது மலை அளவிற்கு பாபங்கள் செய்திருந்தால் கூட அதனை மன்னிக்க அவன் தயாராக இருக்கிறான் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் இறைவனை அழைப்பதில் மிகவும் சிறந்த அழைப்பு ரப்பனா எங்கள் எஜமானனே என்று அழைப்பதாகும். எனவேதான் அனைத்து துஆக்களிலும் ரப்பனா என்ற வாசகம் ஆரம்பத்தில் வருகிறது. இது இறைவனுக்கு மிகவும் விருப்பமான ஒரு அழைக்கப்பட்ட வாசகமாகும். காரணம், ரப் என்று சொன்னால் எஜமானன். ரப்பு பரிபாலிப்பவன். அவன்தான் பரிபாலிக்கிறான். அவன்தான் உணவு தருகிறான். அவன்தான் ஆக்சிஜன் தருகிறான். இந்த உடலுக்கு தேவையான அனைத்தையும் அவன்தான் தருகிறான். எனவே தான் அவன் எஜமானனாக இருக்கிறான். ரப் என்று சொன்னால் அனைத்து படைப்புகளையும் எந்த விதத்தில் பரிபாலிக்க வேண்டுமோ அத்தகைய விதத்தில் பரிபாலிப்பதாகும். இதற்கு ஒரு உதாரணம், நபியனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஃபிரௌன் கேட்கிறான், ஃபமன் ரப்புக்குமா யா மூசா, உம்முடைய ரப்பு யாரு என்று கேட்கிறான். அங்கும் ரப் என்ற வாசகத்தை மூசா சொல்கின்றான். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்தில் என்ன சொல்கிறார்கள்? ரப்புனல்லதி அஅதா குல்ல ஷைஇன், எங்களுடைய ரப்பு யாரென்றால் அஅதா குல்ல ஷைஇன் ஹல்கஹு, தன்னுடைய படைப்பிற்கு அனைத்து வஸ்துக்களையும் கொடுத்து ஃபஹதா, அந்த படைப்புகளுக்கு நேர்வழி காணித்திருக்கிறான். என்றால் எவ்வாறு இந்த பூமியில் வாழ வேண்டும் என்ற வழியையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறானே, அதுதான் என்னுடைய எஜமானன் என்று நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா, அதுதான் ரப்பு என்பதன் பொருளாகும். எனவே ஹவு டு சர்வைவ், இப்போது பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒட்டகத்திற்கு அண்டார்டிக் மலையில் வாழ முடியாது. எனவேதான் அல்லாஹ் அந்த ஒட்டகைகளை பாலைவனத்தில் வைத்திருக்கிறான். அண்டார்டிகாவில் வாழக்கூடிய படைப்புகளுக்கு பாலைவனங்களில் வாழ முடியாது. கடலில் வாழ வேண்டிய படைப்பினங்களுக்கு கரையில் வாழ முடியாது. எனவே ஒவ்வொரு படைப்பிற்கும் அதற்கு எந்த இடத்தில் வாழ வேண்டுமோ அது போன்ற உடல் அமைப்பினையும் அந்த இடத்தில் அதற்கு தேவையான உணவையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இதுதான் ரப்பு என்பதன் பொருளாகும். நம்முடைய பூமி, இந்த பூமி இருக்கிறதே, சூரியனிலிருந்து இத்தனை 15 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருந்தால்தான் இந்த பூமிக்கு தேவையான வெப்பம் கிடைக்கும். அந்த வெப்பம் அதிகமாகவும் கூடாது, குறையவும் கூடாது. இப்போ 15 கோடி கிலோமீட்டருக்கு பதிலாக 1 கோடி கிலோமீட்டருக்கு கம்மியாக போனாலோ என்ன ஆயிரும்? இங்கே ஒன்றுமே முளைக்காது. ஏன்னா சூரியன் வெப்பம் குறைந்து விட்டால் அந்த பூமி முளைக்காமல் போயிடும். சரி, 1 கோடி கிலோமீட்டரை ஏற்றி வச்சா என்னாகும்? டிஸ்டன்ஸ் கம்மி பண்ணி ஒரு 13 கோடி வச்சா கரிஞ்சே போயிடும். அப்போ அல்லாஹ்வுக்கு தெரியும் இந்த பூமி சூரியனிலிருந்து எத்தனை தொலைவில் இருக்க வேண்டும். அதனை சரியாக அவன் தெரிந்து வைத்திருக்கிறான். அப்படி வைத்தால்தான் இந்த பூமியில் அனைத்து செடி கொடிகளும் முளைக்கும், தானியங்கள் முளைக்கும், அதனை மனிதன் உணவாக உட்கொள்ள முடியும் என்பதனை சரியாக அவனுக்கு கணித்து வைத்திருக்கிறான். அதன்படிதான் இந்த பூமியை சூரியனிலிருந்து இவ்வளவு தொலைவில் வைத்திருக்கிறான். இதுதான் அஅதா குல்ல ஷைன் ஹல்கஹு சும்ம ஹதா, அனைத்து படைப்பினங்களையும் படைத்து அதற்கு தேவையான சர்வைவல் என்றால் அது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான வசதிகளையும் செய்து கொடுப்பது. வசதிகளை கொடுப்பது மட்டுமல்ல, அந்த வசதிகளை எவ்வாறு உபயோகிக்க வேண்டும் என்ற அறிவையும் அல்லாஹ் கொடுக்கிறான். இதுதான் ரப்பாகும். எனவே ஒரு கூட்டத்தில் 1000 எறும்புகள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 1000 எறும்புகளையும் மொத்தமாக பார்ப்பதல்ல, மாறாக ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ஆண்ட், அதாவது ஒவ்வொரு தனிப்பட்ட எறும்பிற்கும் எது தேவைப்படுகிறது அதனை ஒவ்வொன்றையும் தனிமையாக பார்க்கிறான். தனியாக பார்த்து அதற்கு தேவையான உணவை கொடுக்கிறான், அதற்கு தேவையான இருப்பிடத்தை அரேஞ்ச் செய்கிறான். இதுதான் நீங்கள்
இந்த ஓஷியானிக் சேனல் இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். இந்த கடலில் எத்தனோ கிலோமீட்டர் தொலைவுகளுக்கு அடியில் இருக்கக்கூடிய சிறு சிறு மீன்கள் இருக்கும். அந்த சிறு சிறு மீன்களுக்கு தேவையான மிகவும் அதனை விட சிறு சிறிய மிகச்சிறிய புழுக்களை அந்த இடத்தில் அல்லாஹ் அங்கே வைத்திருப்பான். அந்த மீன்கள் அந்த புழுக்களைத்தான் தின்னும். அந்த புழுக்கள் வாழ வேண்டிய சீதோஷண நிலை அங்கு இருக்கும். அந்த மீன்களும் வாழ வேண்டிய சீதோஷண நிலை அங்கு இருக்கும். ஆக ஒவ்வொரு இடத்திலும் அல்லாஹ் எல்லா படைப்பிற்கும் தேவையான வசதிகளை அங்கங்கு அது செய்து வைத்திருக்கிறான். அந்த சீதோஷண நிலை மாறிவிட்டால் அந்த இனமே அழிந்து போய்விடும் என்பதனை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஈவன் மனிதர்களில் கூட அனைத்து மனித இனத்தையும் ஒன்றாக பார்ப்பதில்லை. ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல், அதாவது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனையும் அல்லாஹ் தனித்தனியாக கவனிக்கிறான். இப்போது அஹ்மதிற்கு தேவையான ஒன்றல்ல சத்தாருக்கு தேவை, சத்தாருக்கு தேவையான ஒன்றல்ல கிருஷ்ணனுக்கு தேவை, கிருஷ்ணனுக்கு தேவையான ஒன்றல்ல ஜோசப்பிற்கு தேவை. ஆக பெயர் மாற்றமாக இருந்தாலும் ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் எது தேவையோ அதனை செவ்வனே செய்து வருகின்றான். அதுதான் எஜமானனாவான். எனவே எந்த மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதனுக்கு என்னுடைய எஜமானன் எனக்கு தேவையான அனைத்தையும் அவன்தான் செய்து தருகிறான், அது மிகப்பெரிய ரஹ்மத்தாகும் என்ற உணர்வு ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அதுதான் மிகச்சிறந்த ஞானமாகும். அதற்குத்தான் ருபூபியத்தின் சிந்தனை என்று சொல்லப்படும். ருபூபியத் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பம் இல்லாத ஒரு காரியம் என்னவென்றால் அவனுடைய கலாவை பொருந்தி கொள்ளாமல் இருப்பதாகும். அவனுடைய கலாவை பொரிந்து கொள்ளாமல் அவனை திட்டுவதாகும் அல்லது அவனை குறை கூறுவதாகும் என்றார்கள் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எனவே மிகப்பெரிய ஒரு சூஉல் அதப், ஒழுக்கமின்மை என்பது அல்லாஹ் ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவு சரியில்லை என்று மனிதன் எண்ணுவதாகும். புதிதாக திருமணம் முடிந்த கணவன் மனைவி இருவர்களும் ஒரு பைக்கில் பயணம் செய்கிறார்கள். ஆக்சிடென்ட்டில் கணவன் இறந்து விழுகிறான், மனைவி மட்டும் உயிர் தப்பித்தாள். ஊர் மக்கள் பேசுவார்கள் அந்த பெண்மணிக்கு வந்த விதிதான் என்ன என்பதாக. ஆனால் அப்படி அல்ல, அது இறைவனின் விதியாகும், அது பெண்ணின் விதி அல்ல என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இறைவனின் ஏதேனும் ஒரு முடிவுகளில் ஒருவன் குறை சொன்னால் அதுதான் மிகப்பெரிய சூஉல் அதப், ஒழுக்கக்கேடாகும் என்பதனை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். சில பெண்மணிகள் சொல்வதை பார்த்திருக்கிறோம், குழந்தைகள் இறந்துவிட்டால் இந்த உலகத்தில் எத்தனை குழந்தைகள் இருக்கிறது, என்னுடைய குழந்தைத்தான் அல்லாஹுக்கு கிடைத்ததா, இது போன்ற வாசகங்களை சொல்வார்கள். நஅூது பில்லாஹி மின்ஹா. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த சோதனைகள் வந்தாலும் இறைவனின் நாட்டப்படிதான் வந்திருக்கிறது என்பதனை சொல்ல வேண்டும். ஒரு மனிதனின் குழந்தை மரணித்து விட்டது. அந்த நேரத்தில் அந்த மனிதன் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி முடித்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ் என்றும் சொல்கிறார். அப்பொழுது நன்மை தின்மை எழுதக்கூடிய அந்த மலக்குமார்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டு விட்டது. காரணம், மரணித்து விட்டால் எல்லாரும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று மட்டும்தான் சொல்வார்கள். ஆனால் இந்த அடியான் உடன் அத்தோடு அல்ஹம்துலில்லாஹ் என்றும் சொல்லிவிட்டான், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று. அந்த நேரத்தில் இந்த மலக்குமார்களுக்கு தெரியலை என்ன நன்மை எழுதுறதுன்னு. உடனே அல்லாஹ்விட்ட இந்த வானவர்கள் கேட்குறாங்க, யா அல்லாஹ், இந்த அடியான் இப்படி சொல்லிவிட்டான், நான் என்ன சொல்லணும், என்ன எழுதணும்னு. அப்போ அல்லாஹ் சொன்னான், அந்த மனிதன் இன்னா லில்லாஹ் ஓதி உடனே அல்ஹம்துலில்லாஹ் சொன்னான் அல்லவா, நீ அப்படியே எழுதிவிடு, அதற்குண்டான நன்மை நான் இங்கு வந்த பிறகு கொடுக்குறேன்னு அல்லாஹ் சொன்னான். என்ன? அப்போது அந்த பொறுமையாக எப்படி இருக்கிறார் என்பதாகும். அல்லாஹ் குர்ஆன் சொல்கின்றான், வ நப்லுவ அஹ்பாரக்கும், அதாவது ஒரு சோதனை வருகின்ற பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அதனை கூட நான் பார்க்கிறேன், நீங்கள் சொல்லக்கூடிய வாசகத்தில் கூட நான் உங்களை சோதிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே ஒரு சோதனை வருகின்ற பொழுது பொறுமையாக இருக்க வேண்டும். அதில் தான் கலா இருக்கிறது, அந்த கலாவை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அந்த எண்ணம் வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதனின் உள்ளத்தில் ருபூபியத் இருக்க வேண்டும்.
எனவே என் உடலுக்கு எப்போது நோய் தேவைப்படுகிறதோ அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த நோயை எனக்கு தருகின்றான். எப்பொழுது எனக்கு ஷிஃபா தேவைப்படுகிறதோ அந்த நேரத்தில் அந்த நோயிலிருந்து நிவாரணத்தை அல்லாஹ் தருகின்றான் என்ற எண்ணம் நம்மில் வர வேண்டும். இதற்கு பெயர்தான் ருபூபியத். நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ரூத் என்ற அந்த அரசன், அரக்கனான அரசன், மிக அதிகமான நாட்கள் நெருப்பூட்டி அந்த நெருப்பில் தூக்கி எரிவதற்காக வேண்டி தயாராகுகின்ற அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து, யா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கு என் புறத்திலிருந்து உதவி தேவைப்படுகிறதா என்று கேட்டபொழுது, எனக்கு உங்களின் உதவி தேவையில்லை, அல்லாஹ் இவ்வாறுதான் என்னுடைய ரூஹை எடுப்பதற்கு முடிவு செய்திருந்தால் அது அவ்வாறே நடக்கட்டும், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அம்மா இலேக்கு ஃபலா, மீது எனக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொன்னபொழுது, அன ஜிப்ரீல் அன அஜி மினல்லா, நான் ஜிப்ரீலாக இருக்கிறேன் அலைஹிஸ்ஸலாம், நான் இறைவன் புறத்திலிருந்து வருகிறேன் என்றார்கள். அல்லாஹுவிடத்தில் உமக்கு ஏதேனும் தேவை இருக்கிறதா என்பதற்காக வேண்டித்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னபொழுது, எனக்கு எது தேவை என்பதனை என்னை விட அல்லாஹ் நன்கறிவான், எனவே அவன் முடிவு செய்து கொள்ளட்டும், அவனுக்கு தெரியும் எனக்கு எது சிறந்தது என்று சொன்னார்கள் நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எனவே எனக்கு உங்களிடத்தில் ஒன்றும் சொல்வதற்கில்லை என்றார்கள் நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நாம் கேட்கக்கூடிய துஆவர் 3 விதமாக இருக்கும். ஒன்று, நாம் கேட்ட துஆவிற்கு எதை கேட்டோமோ அது மட்டும் தருவது. இரண்டாவது, நாம் கேட்டதை விட அதிகமாக தருவது. மூன்றாவது, அந்த கேட்டதற்கு நன்மை மட்டும் தருவது. நாம் கேட்பது அப்படியே தருவதற்கு ஒரு மனிதனால் முடியும். பொருளாதாரத்தில் கொஞ்சம் வசதி இருந்தால். ஆனால் அல்லாஹுவை பொறுத்தளவிற்கு நாம் கேட்கக்கூடிய தேவையை விட அதிகமாக தருவதற்குத்தான் அல்லாஹுவிற்கு விருப்பம். காரணம், எனக்கு எது ஹைர் என்று தெரியவே தெரியாது, அது அல்லாஹு ஒருவனுக்குத்தான் தெரியும் என்ற ருபூபியத்தான சிந்தனை அங்கு வர வேண்டும். ஆனால் கேட்பதற்கு, துஆ கேட்பதற்குண்டான கூலியை தருவதற்கு அவனுக்கு மட்டும்தான் முடியும், மனிதனால் அது முடியவே முடியாது. அல்லாஹ் திருவசனத்தில் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், நீங்கள் என்னிடத்தில் துஆ செய்யுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்வேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். உங்களுக்கு பதில் சொல்வேன் என்று சொன்னதன் பொருள் நமக்கு எப்போதெல்லாம் தேவைப்படுகிறதோ என்பதல்ல பொருள். அல்லாஹு எப்போது நமக்கு தர நினைத்திருக்கிறானோ அந்த நேரத்தில் என்பது பொருளாகும். என்றால் அல்லாஹுக்குத்தான் தெரியும் நமக்கு எந்த நேரத்தில் தருவது சிறந்ததாகும் என்பது. எனவே இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மலைப்பகுதிக்கு வந்தார்களே, அந்த நேரத்தில் அந்த கட்டப்பட்ட மனிதனிடத்தில் கேட்டார்கள், உம்முடைய நிலை என்ன, எவ்வாறு இங்கு வந்தாய் என்பதாக. நான் ஒரு வியாபாரியாக இருந்தேன், என்னுடைய பணங்களை கொள்ளையடித்தவர்கள் என்னை கொல்ல முயன்றார்கள். அந்த நேரத்தில் யா அல்லாஹ் என்று அழைத்து என்னுடைய அனைத்து பொறுப்புகளையும் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னேன். அந்த நேரத்தில் அவர்கள் என்னை கொல்லாமல், கொலை செய்யாமல் விட்டுவிட்டார்கள். என்னை கயற்றால் என்னுடைய கால்களையும் கைகளையும் கட்டி என்னை இங்கு விட்டுவிட்டு சென்றார்கள். அந்த நேரத்தில் தான் இந்த ஒரு பறவை 3 நாளாக என்னுடைய வாயில் உணவை போட்டு செல்கிறது என்றார்கள். சுபஹானல்லாஹ். இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிந்தனை செய்தார்கள், யா அல்லாஹ், உம்மிடத்தில் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் இந்த கிராமத்தில், இந்த நாட்டில் சாப்பிடக்கூடிய உணவில் மிகச்சிறந்த உணவு என்னுடைய உணவாகும். இந்த ஊரில் நான் அரசனாக இருக்கிறேன். அப்படி இருக்க என்னுடைய உணவைத்தான் உம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட இந்த அடியானுக்கு வழங்குகிறாய் என்று சொன்னால் அது உம்முடைய ஆற்றல் தான் என்ன என்று சிந்தனை செய்கிறார்கள் இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதுவும் அந்த அரசனின் உணவல்ல, அந்த அரசனின் உணவு அந்த அரசன் சாப்பிடுவதற்கு முன்னதாகவே அந்த பறவையின் மூலமாக இந்த மனிதனுக்கு கொண்டு சேர்ப்பதற்குண்டான ஆற்றல் உனக்கு இருக்கிறது என்று சொன்னால் என்று அவர்கள் சிந்தனை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். பிறகு இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தம்முடைய உடலில் இருந்த அந்த உயர்வான விலையுடைய ஆடையை உருவி பணியாட்களுக்கு கொடுத்து, அந்த குதிரையையும் கொடுத்து, நான் அங்கு வருவதில்லை, இனிமேல் என்னுடைய பயணம்
இறைவனின் பால் என்று சொல்லி முற்றிலும் துறந்து விடுகிறார்கள் தம்முடைய செல்வத்தையும் தம்முடைய அரசவையையும். அதற்கு பிறகு உணவில்லாத பயணத்தை மேற்கொண்டார்கள். இப்ராஹிம் இபின் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளங்கிக் கொண்டதுதான் ருபூபியத் என்பதாகும். இந்த ஒரு விளக்கம்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படுகிறது. அதுதான் ருபூபியத் என்பதாகும். அதுதான் ஒரு ரூஹ் ஆசைப்படக்கூடிய ஒன்றும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போது ஆசைப்படாது என்று சொன்னால், எப்போது இந்த ரூஹ் கல்பில் இருந்து மற்ற உடல் பகுதிகளுக்கு இறங்கி ரூஹானியத்தாக மாறுகிறதோ அந்த நேரத்தில் ருபூபியத்தை இந்த ரூஹானியத்து ஆசைப்படாது. காரணம், அந்த நேரத்தில் அந்த ரூஹானியத்திற்கு உதவி செய்வது ருபூபியத்தல்ல, மாறாக ஷைத்தானியத்தாகும். உணவு உண்டால்தான் நம்மால் வாழ முடியும் என்ற எண்ணம்தான் ஒவ்வொரு நேரத்திற்கும் நமக்கு பசி ஏற்படுகிறது. நீங்கள் பாருங்கள், ரமலான் மாதத்தில் நமக்கு பசி வருவதே இல்லை. அதற்கென்ன காரணம்? நம்முடைய மனம் ஏற்கனவே செய்து கொடுத்து விட்டது, இன்று பகல் முழுக்க உனக்கு நீரும் இல்லை உணவும் இல்லை என்று. அதனை அது ஏற்றுக்கொள்கிறது. எனவே உணவு தேவைப்படுவதில்லை. அதுபோன்றுதான். எனவே இறைவனின் நூறானியத்து தான் என்னை இந்த உலகில் வாழச் செய்கிறது என்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டால் அதற்கு பிறகு அவனுக்கு உணவு தேவைப்படாது. இப்ராஹிம் இபின் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவ்வாறு பயணத்தை மேற்கொண்ட பொழுது ஒருவர், நானும் உங்களுடன் வரட்டுமா என்று கேட்டபொழுது ஆம் என்றார்கள். ஆனால் அவர்களுக்கு பசி ஏற்பட்டது. அப்துல்லாஹில் யாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தம்முடைய இர்ஷாதில் இந்த நிகழ்வை எழுதுகிறார்கள். இப்ராஹிம் இபின் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த நபரிடத்தில் ஒரு பேனையும் ஒரு காகிதத்தையும் கொண்டு வர சொன்னார்கள். கொண்டு வந்து அதில் 3 வரி கவிதைகளை எழுதினார்கள். அன ஹாமிதுன் அன ஷாக்கிருன் அன தாக்கிருன் அன ஜாஇஉன் அன நாயுன் அன ஆரின் ஹிய சித்தத்துன் வ அன லமினு நிஸ்ஃபஹா வ குனில் லமின லினிஸ்பிஹா யா பாரி என்ற கவிதையை அவர்கள் எழுதி கொடுக்கிறார்கள். அன ஹாமிதுன், நான் இறைவனை புகழக்கூடியவனாக இருக்கிறேன். அன ஷாக்கிருன், நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறேன். அன ஷாக்கிருன், நான் திக்ர் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். அன ஜாயுன், நான் பசித்தவனாக இருக்கிறேன். நான் தாகம் உடையவனாக இருக்கிறேன். அன ஆரின், நான் ஆடையில்லாதவனாக இருக்கிறேன். இப்போ சொன்னது 6 விஷயங்களாகும். இந்த 6இல் 3 விஷயங்களுக்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன் என்றால், திக்ர் செய்வதற்கும் ஷுக்ர் செய்வதற்கும் ஹம்து செய்வதற்கும் நான் பொறுப்பாக இருக்கிறேன். எனவே பாரி ஆன அல்லாஹ் மிச்சமுண்டான 3 விஷயங்களுக்கு நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளணும் என்று எழுதுகிறார்கள். எனவே நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்கிறேன், யா அல்லாஹ் உம்முடைய வேலையை நீ செய்வாயாக என்று எழுதுகிறார்கள். இவ்வாறு எழுதி இப்ராஹிம் இபின் அதுஹம் அவர்கள் அந்த நபரிடத்தில் கொடுத்து, இதனை கொண்டு யாரை முதலாவதாக சந்திக்கிறாயோ அவரிடத்தில் இதனை கொடுத்தால் போதும் என்றார்கள். இந்த மனிதன் ஆரம்பமாக சந்தித்தது ஒரு யூதனையாகும். அவரிடத்தில் இந்த எழுத்தை கொடுத்தார்கள். அந்த யூதன் 100 தங்க நாணயத்தை இவருக்கு கொடுத்தார்கள். இவ்வாறு 100 தங்க நாணயங்களை இப்ராஹிம் இபின் அதுஹம் அவர்களிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார்கள். இப்ராஹிம் இபின் அதுஹம் அவர்கள் சொன்னார்கள், பொறுத்திரு, இன்னும் அது உமக்கு எடுப்பதற்குண்டான நேரம் வரவில்லை என்று. அந்த நேரத்தில் இந்த தங்க நாணயம் கொடுத்த அந்த மனிதர் நடந்து வருகிறார். வந்த யூதர் சொன்னார், எனக்கு கலிமா சொல்லிக் கொடுங்கள் என்று. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்ன பொழுது, இனி நீ போய் உணவை கொண்டு வாரும் என்று சொன்னார்கள். எனவே இஸ்லாத்திற்கு வருவது என்பதற்கு 3 காரணங்கள் உண்டு. ஒன்று, அவர்கள் நன்றாக அதனை பற்றி ஆய்வு செய்து படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இது மிகவும் குறைவாகும். இரண்டாவது, இறைவனுடைய மிகப்பெரிய தௌஃபீக் முஸ்லீம் ஆகுவது என்பது. அது சஹாபாக்களில் பலர்களுக்கு கிடைத்திருக்கிறது, ஹிந்து போன்றவர்களுக்கு. அதிலும் குறிப்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக கூட ஷிர்க் செய்யவே இல்லை. அது மிகப்பெரிய பாக்கியமாகும். அதிலும் குறிப்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தகப்பனார் நகைக்கடை வைத்திருந்தார்கள். நகைக்கடையில் என்ன வேலை என்றால், அன்றைய காலத்தில் நகைக்கடை என்றால் சாமியார்களை செய்து அதனை ஆபரணமாக செய்வதாகும், அதனை செய்து விற்பதாகும் அவர்களின் வேலை. அப்படி இருந்தும் கூட ஒருபோதும் அவர்கள் இணை வைத்ததில்லை.
எனவே அபூ குஹாஃபாவின் வேலை கடவுள்களை ஆபரணங்களாக செய்து விற்பதாக இருந்தால் கூட மகன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வேலை துணி வியாபாரமாகும். அபூ குஹாஃபா அவர்கள் தம்முடைய மக்களுக்கு வாலிப பருவம் அடைகின்ற பொழுது தனித்தனியாக அறைகளை செய்து கொடுப்பதுண்டு. அதுபோன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாலிப பருவத்தை அடைந்த பொழுது அவர்களுக்கென்ன தனி அறையை செய்து கொடுத்தார்கள். அந்த அறையில் ஒரு கடவுளையும் கொடுத்தார்கள். அப்படி அந்த கடவுளை அவர்கள் அறையில் வைத்திருந்தார்கள். பசி வந்த பொழுது அந்த கடவுளிடத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு பசிக்கிறது, எனக்கு தாகம் ஏற்படுகிறது, தண்ணீர் வேண்டும், உணவு வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட பொழுது அது ஒன்றுமே கொடுக்கவும் இல்லை, ஒன்றும் பேசவும் இல்லை. அப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு பசிக்கின்ற பொழுது உன்னால் உணவு தர முடியவில்லை, எனக்கு தாகம் ஏற்பட்ட பொழுது உம்மால் எனக்கு தண்ணீர் தர முடியவில்லை, அப்படி இருக்க நான் ஏன் உன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லி அந்த கடவுளை வெளியே போட்டு விடுகிறார்கள். எனவே அவர்களுடைய சிறு வயதில் கூட அவர்கள் ஷிர்க் செய்ததில்லை. எனவே அவர்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட சிலை வணக்கம் செய்ததில்லை என்பது மிகப்பெரிய தௌஃபீக் ஆகும். சுப்ஹானல்லாஹ். அதுபோன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட மது அருந்தியதும் இல்லை. எத்தகைய காலம் மது அருந்துவது என்பது அன்றாட வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளிலும் 4 பேர் கூடினாலே இருக்கும். இன்றைக்கு தான் மாதிரி தான். ஆனால் அந்த நேரத்தில் கூட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மது அருந்ததில்லை. அது மிகப்பெரிய தௌஃபீக் ஆகும். இன்ஷா அல்லாஹ் தொடரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கேட்பதற்கும் பிறருக்கு எத்தி வைப்பதற்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.